தி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது பகுதியில் ஒரு அருமையான ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம். ஒரு பெரும் மூதாட்டி, அவரை பற்றிய ஒரு அற்புதமான கதைதான் இது. கதை இல்லை, உண்மை சம்பவம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயம், அதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். குருவாயூர் போயிருந்தீர்கள் என்றால், ஒரு பெரிய உருளியில் சிவப்பு குண்டுமணியை நிரப்பி வைத்திருப்பார்கள். 2 கைகளாலும் அதை அலைந்து கொண்டு நோய்கள் குணமாகவும் குழந்தை வரம் வேண்டியும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் அதில் எடுத்து அதிலேயே போட்டுவிட வேண்டும். இது என்ன ஐதீகம்? இது எப்படி ஆரம்பித்தது? குருவாயூரப்பனுக்கும் இந்த சிவப்பு நிற குண்டுமணிக்கும் என்ன சம்பந்தம், என்ன விசேஷம் என்பதை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாளாம். அவளுக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் மிகவும் இஷ்டமான தெய்வமாம். அவளுடைய ஊர் குருவாயூருக்கு மிக தொலைவில் இருந்ததாம். அவளை அழைத்து சென்று அந்த குருவாயூரப்பனை தரிசனம் செய்வதற்கு உதவுவதற்கு யாருமே இல்லையாம். அவளிடம் பண வசதியும் கிடையாதாம். ஆனால் குழந்தை கண்ணனை காண வேண்டும் என்றும் அவனுக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று அவளுக்கு அவ்வளவு கொள்ளை ஆசையாம். அவள் வீட்டில் மஞ்சாடி மரம், அதாவது குண்டுமணி மரம் இருந்ததாம். அதிலிருந்து நிறைய குண்டுமணிகள் கீழே விழுமாம். அவற்றை சேகரித்து நன்கு அலம்பி துடைத்து ஒரு பை நிறைய சேர்த்து வைத்திருந்தாளாம். ஒரு நாள் கண்ணனை காண வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் பயணம் செய்திருக்கிறாள். அவள்தான் வசதி இல்லாதவளாயிற்றே, எதில் சென்றாள் என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றும். நடந்தே செல்ல தீர்மானித்தாளாம். நீண்ட நெடிய தொலைதூரமான குருவாயூருக்கு நடந்தே சென்றாளாம். வயது மூப்பினாலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் நடுநடுவே இளைப்பாரி கொண்டாளாம். சிரமமாக இருப்பினும் கண்ணனை காணவும் அவனுக்கு அந்த குண்டு மணிகளை கொடுக்கவும் வேண்டுமே என்று தொடர்ந்து பயணம் செய்தாளாம். 1 மண்டல காலம் பயணம் செய்து குருவாயூரை அடைந்து விட்டாள். கோவிலையும் அடைந்தாள். அவள் சென்ற நாள் மாதத்தின் முதல் நாள். அவள் கோவிலை அடைந்த சமயம் கோவில் மிகவும் பரபரப்பாக இருந்ததாம். ஏதோ விசேஷம் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்றும் அந்த ஊர் அரசன் அவன் பக்தியை குருவாயூரப்பனுக்கு வெளிப்படுத்த கோயிலுக்கு ஒரு யானையை சமர்ப்பிப்பது வழக்கமாம். அதனால் தான் அந்த பரபரப்பு. சேவகர்கள் அரசன் வருவதால் வழியை விலக்கிக் கொண்டிருந்தார்களாம். இந்த வயதான பெண்மணி தன்னுடைய பையை கெட்டியாக பிடித்து கொண்டாளாம். சேவகர்களின் அஜாக்கிரதையால் அவள் கீழே விழுந்து விட்டாள். பை கீழே விழுந்து அதில் இருந்த குண்டுமணிகள் சிதறி விழுந்து விட்டதாம். கிழவியின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியதாம். ஒரு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்ததாம். அதே சமயம் கோயிலுக்கு சமர்ப்பிக்க கொண்டு வந்த யானை மதம் பிடித்து ஓட ஆரம்பித்ததாம். அனைவரும் என்ன ஆயிற்று என்று பதறி போனார்களாம். கோவில் பொருட்களை யானை நாசம் செய்ய ஆரம்பித்ததாம். யானையை யாராலும் அடக்க முடியவில்லையாம். கலங்கி போன மன்னனும் மற்றவர்களும் குருவாயூரப்பனிடமே பிரசன்னம் கேட்டார்களாம். அப்பொழுது கர்ப்ப கிரகத்திலிருந்து, நீங்கள் என் பக்தையை அவமானப்படுத்தி விட்டீர்கள், என் பக்தை அன்பாக கொண்டு வந்த குண்டு மணிகள் எனக்கு வேண்டும் என்று அசுரீறி கேட்டதாம். உடனே அங்கிருந்த அனைவரும் கீழே சிதறி கிடந்த குண்டுமணிகளை பொறுக்கி எடுத்தார்களாம். அதை அந்த வயோதிக பெண்மணியிடம் கொடுத்து அவளிடம் மன்னிப்பும் கேட்டார்களாம். அந்த மூதாட்டியை சகல மரியாதைகளுடன் சந்நிதிக்கு அழைத்து சென்று குருவாயூரப்பனை வணங்கறதுக்கு உதவினார்களாம். அவள் ஆசையுடன் குண்டுமணிகளை அப்பனிடம் சமர்ப்பித்ததும் யானையின் மதம் அடங்கிவிட்டதாம். அந்த பக்தியின் நினைவாக இன்றும் குருவாயூர் கோயிலில் உருளியில் குண்டுமணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பகவான் வஸ்துக்களின் உயர்வு தாழ்வை பார்ப்பதில்லை. உள்ளத்தில் தூய்மையான அன்புடன் தரப்படும் பக்தியின் மேன்மையைத்தான் பார்க்கிறான் என்கிறது ஐதீகம். இது உண்மையில் நடந்த ஒரு கதைதான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உண்மையான பக்திக்கு என்றும் பலன் உண்டு. அதே நேரத்தில் பக்தியின் மேன்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள இது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். இதில் நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த மூதாட்டி வயதான பெண்மணியின் பக்தியையும், இன்றும் அந்த மூதாட்டியின் நினைவாக குருவாயூர் மட்டுமல்ல, எங்கெங்கு இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சந்நிதியிலும் உருளையில் அந்த சிவப்பு நிற குண்டுமணிகளை நிரப்பி வைத்திருப்பதை பார்க்கலாம்.
இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், உண்மையான பக்தியுடன் சிரத்தையுடன் விரதம் இருந்து அந்த குருவாயூரப்பன் குட்டி கண்ணனிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது உங்கள் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு அவரே குழந்தையாக வந்து அவதாரம் செய்வார் என்பதும் ஒரு விதத்தில் மிக முக்கியமான விஷயம்தான். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது போன்ற அற்புதமான பல பதிவுகளுடன் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.